அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பவுமே தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது எந்த ஊழியர் வந்து பேசுகிறாரோ அவருடைய இரு கண்களை பார்த்து நீங்கள் கேட்டாதான் புரியும். நீங்கள் கீழே குனிஞ்சு கேட்டாலும் இல்லை கீழே அவர் சொல்கிறத நாங்கள் காதில் கேட்டுட்டு எழுதுவோம் அப்படின்னாலும் ரொம்ப கஷ்டம். நேராக பார்த்து பேசினாதான் மாம்சத்தில் இருக்கீங்களா ஆவியில் இருக்கீங்களான்னு புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் எல்லாரையும் பார்ப்பேன் ஒரு தடவை, அதில் புரிஞ்சிடும். மாம்சத்தில் இருந்தால் அதையும் தேவன் என்ன பண்ணுவார், வெளிப்படுத்துவார். சோகங்கள் இருந்தாலும் வெளிப்படுத்துவார். அதனால தான் ஒரு ஊழியரை பார்க்கணும். ஏன்னா ஊழியரை மறைத்து தேவன் தான் பேசுகிறார், ஏதோ ஊழியர் பேசலை. தேவன் பேசும்போது உங்களுக்குள்ள இருக்கிற வியாகுலத்தை தேவன் அறிவார். உங்களுக்கு ஏற்ற மன்னாவை தேவனே தருவார். எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். தேவன் தரும் வார்த்தை, அவருடைய நாமம் நம்முடைய நெற்றிகளில் இருக்க வேண்டும். அது இருக்கான்னு கேட்டா நமக்கு தேவையான நேரம் மட்டும் இருக்கு. தேவையற்ற நேரங்கள்ல ஏதோ நம்ம வந்து ஒரு வாட்ச் போட்டா கழட்டி வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவரோட நாமத்தை எடுத்து வைக்கிறோம். ஆனா எப்பவுமே அவரோட நாமத்தை நம்முடைய நெற்றிகள்ல என்ன பண்ணணும், நம்ம எழுதி வைத்து கொண்டே. அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த இடத்துக்கு போனாலும் தேவனும் நம்மோடு வரணும். அப்போ இருதயம் சுத்தமா இருந்தாதான் நம்முடைய நெற்றிகள்ல அவருடைய நாமத்தை என்ன பண்ணிருப்போம், நம்ம எழுதி வைத்திருப்போம். இதுல 3 காரியங்கள் இருக்கு. இது 3 காரியங்களையும் இதோட உள் ஆழங்களையும் தேவனே உங்களுக்கு வெளிப்படுத்துவார்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வாசிங்க. அவருடைய ஊழியக்காரர் அவரை. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், தேவனை சேவிக்கணும். எப்படி சேவிக்கணும் நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். நான் சொல்ல எழுதிக்குங்க. ஃபர்ஸ்ட் நாம் தேவனை சேவிக்க வேண்டும். எப்படி எழுதிக்கிறீங்கன்னா, அவருடைய நாமம் நம்முடைய நெற்றிகளில் எழுதப்பட வேண்டும் அப்படின்னு எழுதிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதற்கு ஒரு இணையான வசனங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24. நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் சேவிக்க கடவீர்கள். அவர் காரியங்களை என்பதை எங்களுடைய வாழ்க்கையில் தேவன் மிகப்பெரிய காரியங்களை செய்தார் அப்படின்ற எண்ணம் எப்போ உங்களுக்கு வருதோ அப்பதான் நீங்க தேவன் என்ன பண்ணுவீங்க, சேவிப்பீங்க. எங்களுடைய வாழ்க்கையில் தேவன் மேன்மையான காரியங்களை செய்தார்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்துங்க. ஏன்னா உண்மைதான், அது பொய் அல்ல. அவர் செய்த மேன்மையான காரியங்களை கொஞ்சம் எண்ணி பார்த்தோன்னு வைங்களேன், சந்தோஷத்தினால கண்ணீர் வரும். நீங்க நினைச்சு பார்க்க முடியாது, அவ்வளவு மேன்மையான காரியங்களை தேவன் என்ன பண்ணிருப்பாரு, செய்திருப்பாரு. உயிர் போக வேண்டிய சூழ்நிலைகள்ல கூட தேவன் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். அதை நினைச்சீங்கன்னா அவரை சேவிப்பீங்க. இந்நாள் வரை நாங்க எப்படி இருந்தோம்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் வரக்கூடிய நாட்கள்ல நாங்க தேவனை சேவிக்க தயார்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்துங்க. மறுபடியும் வாசிங்க. நீங்கள் எப்படியும் அவருக்கு பயப்படும் பயம் இருக்கணும். அவருக்கு பயப்படும் பயம் இருக்கிறதுனாலதான் நீங்க என்ன பண்றீங்க, தினந்தோறும் வந்து ஜெபம் செய்து கொண்டு போறீங்க. அவருக்கு இருக்கிற பயம் தான் உங்களை என்ன பண்ணுது, வேதத்தை வாசிக்க தூண்டுது, ஜெப வாழ்க்கைக்குள்ள ஈடுபடணும்னு தூண்டுது. நீங்க பாருங்க, நம்மளுடைய குடும்பத்துல அநேக பேர் இருக்கலாம், ஆனா ஒருவரோட ஜீவன் போகாதபடிக்கு தேவன் பாதுகாத்து இருக்கிறார். எப்படி நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. நாங்க இறந்து போயிருந்தா இந்நேரத்துக்கு 2 வருஷம் ஆயிருக்குமேன்னு சொல்லக்கூடிய நாட்கள் இருக்கலாம்.
ஆனா தேவன் என்ன பண்ணியிருக்காரு? உங்களுக்கு ஜீவனை கொடுத்து தாங்கி இருக்கிறார். ஏன்னா அவர் ஜீவன் உள்ள தேவன். ஜீவன் உள்ள தேவன் செத்த கிரியைக்குள்ள நம்ம நடத்த மாட்டார், ஜீவனை தந்து நடத்துவார். அதுதான் நம்முடைய தேவன். அதனாலதான் அவரை என்ன பண்ணணும்? நம்ம சேவிக்கணும். அப்ப அவருக்கு பயப்படும் பயம் ரொம்ப முக்கியமானது. உங்கள் முழு இருதயத்தோடும் அவரை சேவிக்க. 2 வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முழு இருதயத்தோடு உண்மையாய். இருதயத்தோடு உண்மையாய் இல்ல, முழு இருதயமோ அவருக்காக தான் இயங்கணும், வேற யாருக்காகவும் இயங்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வாங்க, தேவனுக்கு தான் அந்த முதல் இடம், எல்லாமே அவர் தான். முழு இருதயத்தோடு உண்மையாய், பொய்யாயின்னு இல்லை, முழு இருதயத்தோடு நீங்கள் உண்மையாய் தேவனை தேடுவீர்களானால் உங்களுடைய எண்ணத்துல என்ன இருக்கும்? நான் அவரை சேவிக்கணும், அவரை சேவித்து கொண்டே இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும். அப்படியே வாசிங்க, அவரை சேவிக்க கடவீர்கள். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை நான் தான் கேட்கிறேன். சிந்தித்து பாருங்க, எவ்வளவு மகிமையான காரியத்தை செய்திருக்கிறாரு. எண்ணி பார்க்க முடியாது, எண்ணுக்கடங்காத நன்மைகளை நம்மளோட வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணியிருக்காரு? செய்து கொண்டே இருக்கிறார். அதனாலதான் நம்ம குறைவான குடமா இருக்கிறோம். அந்த குறைவான குடத்தை நிறைவாய் மாற்றினவர் தேவன் தான், வேற யாரும் கிடையாது. அதனால்தான் இறையேசுவே மறைமாமணியே நிறையாசிரருள் வீரையா குறையாவும் போக்கி பாவக்கரையாவும் நீக்கி குறையாவும் போக்கி பாவக்கரையாவும் நீக்கி புது வாழ்வு அளித்தீரையா, எனக்கு புது வாழ்வு அளித்தீரையா, என் பாவ பரிகாரியே, என் ஜீவ உபகாரியே. அவர் நம்மை நிறைவாய் மாற்றி இறை வாழ்வுக்குள்ள அவர் நம்மை நடத்தி இருக்கிறார். குறைவுகளை நீக்கி நிறைவுகளை அவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். அதனாலதான் இங்க பாருங்க, அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து நீங்க பாத்தீங்கன்னா முழு இருதயத்தோடு உண்மையா என்ன பண்ணுவீங்க? அவரை சேவிப்பீங்க. இதுதான் தேவன் சொல்ற ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம் நீங்க எடுத்து வாசிங்க, யோசுவா 24:15. யோசுவா 24:15. சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த நீங்க மேல் வசனத்தை வாசிச்சுட்டு அப்புறம் இதை வாசிங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து, மறுபடியும் அந்த வார்த்தை தான் இருக்கு பாத்தீங்களா, கர்த்தருக்கு பயந்து. அப்ப அவருக்கு பயப்படும் பயம் இருந்தாதான் அவரை சேவிக்கணும்னு தோணும். அந்த பயம் இல்லைன்னா நம்ம சேவிக்க வேணாம், இன்னைக்கு ஒரு நாள் லீவ் விட்டுறலாம், நாளைக்கு சேவிக்கலாம், நாளன்னைக்கு லீவ் விட்டுறலாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணலாம், அவரை சேவிக்கலாம் அப்படின்றது வாழ்வல்ல. ஒரு வினாடியும் அவரை சேவிக்கணும். அவரை சேவிக்கணும்னா அவருக்கு பயப்படும் பயம் நம்முடைய இருதயத்துல இருக்கணும். அப்ப கேட்கணும், எஸ்அப்பா உமக்கு பயப்படும் பயத்தை எனக்கு தாங்க அப்படின்னு கேட்கும் போது கொடுப்பார். அப்பதான் என்ன பண்ணுவீங்க? நீங்க தேவனை சேவிப்பீங்க. அப்படியே வாசிங்க, அவரை உத்தமமும் அவரை உத்தமமும் உண்மையாய் சேவிக்கணுமா? அப்ப எப்படியா? அங்க பார்த்தோம் முழு இருதயத்தோடு உண்மையாய், இங்க உத்தமமும் உண்மையாய். முழு இருதயத்தோடு உண்மையாய் அவரை சேவிக்கணும். இங்க பாக்குறோம் உத்தமமும் உண்மையாய் அவரை நாம் சேவிக்கணும். அப்ப சில பேரு உத்தமமா இருப்போம் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. யோபு இருந்தார் பாத்தீங்களா, உத்தமனும் சன்மார்க்கனுமா இருந்தார். அது போல நம்மளும் இருக்கணும், உத்தமமா இருக்கணும், உண்மையா இருக்கணும். அப்பதான் என்ன பண்ணுவோம்? அவரை நம்ம சேவிப்போம். அப்படியே வாசி, உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால். அப்போ அவரை சேவிப்பது உங்களுக்கு எப்படி இருக்கக்கூடாது? ஆகாததா இருக்கக்கூடாது. நான் தேவனை சேவிப்பேன். எங்களோட பிதாக்கள்
எங்களோட முன்னோர்கள் எப்படி இருந்தாங்கன்னா எங்களுக்கு வந்து தெரியல. ஆனால் நான் தேவனை சேவிப்பேன் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்தாதான் அவரை சேவிப்பது ஆகாத காரியம் சொல்லிட்டு எண்ணம் வராது. அப்ப என்ன பண்ணோம்? வாழ்நாள் முழுவதும் அவரை நீங்கள் சேவிக்க வேண்டுமா? வாசிங்க. பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு இப்புறத்தில் அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களா? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களா? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நம்ம மட்டும் சேவிச்சா போதாது, வீட்டார் முழுவதும் தேவனை சேவிக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. யோசுவா சொல்லக்கூடிய வார்த்தையில மிகவும் முக்கியமான வார்த்தை. நீங்க யோசுவா புஸ்தகத்துல உங்களுக்கு எது அறிஞ்சிருக்குமோ அறியாது இருக்குமோ எனக்கு தெரியாது, ஆனா இந்த வார்த்தை கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அறிஞ்சிருப்பீங்க. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். நானும் என்னுடைய வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நாளைக்கு நானும் ஐயாவும் வேறு தேசத்துக்கோ இல்ல தேவன் வேற எங்கேயாச்சும் கூட்டி கொண்டு போனாலும் நீங்க அவரை சேவிக்கணும். நாங்க எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க வர முடியாத சூழலா இருந்தாலும் சேவிக்கணும். இப்ப தினந்தோறும் வரீங்க, நாளைக்கோ இல்ல வருங்காலத்திலேயோ வர முடியாத சூழல் இருக்கலாம். வருஷத்துல ஒரு தடவை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். அப்பவும் சேவிக்கணும். ஐயா கிட்ட வந்தாதான் ஜபம், இல்லைன்னா ஜபம் இல்லைன்றதெல்லாம் இருக்கக்கூடாது. எந்த இடத்துல இருந்தாலும் அவர் சேவிக்கணும். அப்ப என்ன? நானும் என் வீட்டாருமோ வென்றால் அவரையே சேவிப்போம். என்ன ஆனாலும் சேவிப்போம், யார் இல்லை என்றாலும் சேவிப்போம். இந்த எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். மறுபடியும் வாசிங்க, அந்த கீழ்பாகம் மட்டும் வாசிங்க. இது வரைக்கும் அந்த வைராக்கியம் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், இனிமேட்டு இருக்கணும். நான் மட்டும் அவரை சேவிச்சா போதாது, என்னுடைய குடும்பத்துல இருக்க எல்லாருமே தேவனை சேவிக்கணும் அப்படின்ற எண்ணம் எப்ப வருதோ அப்பதான் அந்த ஐக்கியமும் தேவன் என்ன பண்ணுவார்? ஏற்படுத்துவார். அந்த ஐக்கியம் தான் நம்மளோட கிறிஸ்துவ வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்துவ வாழ்க்கையில மட்டும் இல்லை, இன்னைக்கு எல்லாருமே உலகம் முழுவதும் நன்றா இருக்கணும் அப்படின்ற நம்ம எண்ணம் வருது பாத்தீங்களா? அதுதான் கிறிஸ்துவ வாழ்வு. அதுதான் தேவனை சேவிக்கிற சேவிப்புக்கு ஒரு உதாரணம். எல்லாருமே தேவனுக்குள்ளாக ஒருவர்கள் தான், எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் எப்ப வரும்னா அவரை சேவிக்க தான் அந்த எண்ணம் வரும். இன்னொன்னு கூட நம்ம எடுத்து நம்ம வாசிக்கலாம். 1 நாளாகமும் 16 11. 1 நாளாகமும் 16 11. அவர் வல்லமை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்துல அவருடைய சமூகத்தை நீங்கள் தரிசிக்க வேண்டும் இருக்கும். வாசிங்க 22:4. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அங்க இருக்குங்களா? அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். இங்க என்ன இருக்கும்? அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுவார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ நீங்கள் அவருடைய சமூகத்தை தேடும் போதுதான் அவருடைய சமூகத்தை நீங்கள் தரிசிப்பீர்கள். ஏன்னா 2வது அதான் நம்ம பார்க்க போறோம். எவ்வாறு தேவனை நாம் தரிசிக்க வேண்டும்? இங்க பார்த்தோம், அவரை நாம் சேவிக்க வேண்டும், தேட வேண்டும். அவ்வாறு நாம் சேவிக்கும் போதுதான் தேவன் என்ன பண்ணுவார்? எப்படி அவரை தரிசிப்பது அப்படின்ற ஒரு காட்சியை காட்டுவார். ஏதோ நம்ம சும்மா இருக்கும் போது தேவன் என்ன பண்ண மாட்டாரு, அந்த ஒரு தரிசனத்தை கொடுக்க மாட்டாரு. அவரை சேவிக்கும் போதுதான், அவரை தேடும் போதுதான் அந்த காட்சியை நமக்கு தேவன் என்ன பண்ணுவார்? காட்டுவார். அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம், அவரை நாம் சேவிக்கும் போது தேவன் மகிமையான காரியங்களை நம்மளோட வாழ்க்கையில் கண்டிப்பாய் செய்வார். இப்ப 2வது முக்கியமானது, மறுபடியும் 22:4 வாசிங்க. 2வது பாயிண்ட்டுக்குள்ள போகலாம். நம்ம 22:4 வெளிப்படுத்தின விசேஷம். அப்ப சேவிப்பீங்களா? இங்க நீங்க கேட்கலாம், நம்ம கேள்வி கேட்கறதுல நம்மள மிஞ்சவே முடியாது. இங்க ஊழியக்காரன் தானே இருக்கு, அப்ப நீங்க தானே சேவிக்கணும். நாங்க எதுக்கு சேவிக்கணும்? உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க ஊழியக்காரங்க. உங்களுடைய பிள்ளைகள் வருங்காலத்துல தேவன் எந்த ஸ்தானத்துல வைக்கிறாரோ
ஒரு வேலை ஸ்தலத்திலயா இருக்கட்டும், அந்த வேலைக்கு அவங்க ஊழியக்காரங்களா இருக்காங்க. அப்போ உலகத்துல இருக்கிற யாவருமே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்று வெறும் தண்ணீரினால் அல்ல, இன்னும் அடிக்கோட்டிட்டு சொல்றேன், தண்ணீரினால் மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியினால் கழுவப்பட்ட அனைவரும் ஊழியக்காரர்கள். அதனால அவரை சேவிக்கணும். ஏன்னா நம்ம கேள்வி கேட்டு வந்து கேள்வி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இதை அடிக்கோட்டிட்டு சொல்றேன். ஊழியர்களுக்கு மட்டும் இல்லை, நாங்களும் விசுவாசிகள் தான். எப்படி நாங்க விசுவாசிகள்னா, தேவன் ஊழியக்காரரா இருக்காரு, அதனால நாங்கள் விசுவாசிகளா இருக்கிறோம். அப்ப நம்ம எல்லாம் யாரு? விசுவாசிகளும் ஊழியர்களும் ரெண்டுமே தான். அப்ப அவரை சேவிப்பது மிகவும் முக்கியமானது. அதுக்கப்புறம் பாருங்க, இரண்டாவது, அவருடைய சமூகத்தை நாம் தரிசிப்பது மிகவும் முக்கியமானது. ஒரு சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன், வேக வேகமா எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 32:30. ஆதியாகமம் 32:30. அப்போது யாக்கோபு, நான் தேவனை முகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டார். அப்போ அவருடைய சமூகத்தை நாம் ஒரு தரிசனத்தில் பார்த்தால் நம்ம என்ன ஆகும்? அதாவது ஏதோ மேலோட்டமா நம்மளோட வாழ்க்கை இருக்காது. அவருடைய தரிசனத்தை பார்க்கறதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். யாக்கோபு சொல்றாரு, நான் உயிர் தப்பி பிழைத்தேன். அவருடைய தரிசனத்தை அவர் பார்க்கிறாரு. அப்ப என்ன வருது அவருக்கு? அவ்வளவு பிரகாசமா இருந்தது, பார்க்க முடியல, இந்த வெயிலே தாங்க முடியல. வேர்க்குது பாத்தீங்களா? இந்த வெயிலே தாங்க முடியல. ஆனா அவருடைய பிரகாசத்தை பார்த்தா உயிர் தப்பி பிழைக்கிற ஒரு நிலைமை தான். இவருக்கு மட்டும் இல்ல, மோசேக்கும் அதான். அவருடைய தரிசனத்தை நீங்க பார்த்துட்டா உங்களுக்குள்ள இருக்கிற பாவங்களை அவரே விலக்குவார். நானும் எவ்வளவுதான் பாவத்திலிருந்து விலகணும்னு நினைக்கிறேன், ஆனா பாவம் என்னை ஆட்கொண்டு இருக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்பா, நான் உங்களை சேவிக்கிறேன், உம்முடைய தரிசனத்தை என்ன பண்ணுங்க, எனக்கு காட்டுங்கப்பா. நான் உயிர் தப்பி பிழைத்தாலும் பரவாயில்ல, என்னுடைய பாவத்தை விட்டு விலக்குங்க. உமக்குள்ள நாங்க இன்னும் நெருங்கணும். அவருக்குள்ள இன்னும் நெருங்கணுமா, பின்வாழ்வுக்கு போகணுமா? நாங்க பின்வாழ்வுக்கு போக ரெடின்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்துங்க. இல்ல ஆண்டவருக்குள்ள இன்னும் நெருங்கணும்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்துங்க. இன்னும் நெருங்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் அவரோடு நெருங்கி வரும்போதுதான் அவரை இன்னும் சேவிப்பீங்க. அவரை என்ன பண்ணுவீங்க, நீங்க ஒரு தரிசனத்துல பார்ப்பீங்க. அப்படி பார்க்கும் போது உயிர் தப்பி பிழைத்தாலும், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், உயிர் தப்பி இறந்தார்கள் இல்ல, உயிர் தப்பி இழந்தான் இல்ல, உயிர் தப்பி பிழைத்தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மளோட வாழ்க்கை உயிர் தப்பி பிழைக்கக்கூடிய வாழ்க்கையா தான் தேவன் என்ன பண்ணியிருக்காரு, மாற்றி இருக்காரு. நீங்களே சாட்சியா இருக்கீங்கல்ல, எழுந்து சாட்சி சொல்லணும்னா இந்த நாள் பத்தாது. உயிர் தப்பி பிழைக்கும்படியா இனியும் தேவன் செய்வார். இன்னொன்னு கூட எடுத்து நம்ம வாசிக்கலாம். எசேக்கியேல் 1:1 வாசிங்க. எசேக்கியேல் 1:1. இது யார் சொல்றா? எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்றாரு. என்ன சொல்றாரு? வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். அங்க பார்த்தோம், உயிர் தப்பி பிழைக்கும்படியாக காட்சி இருந்தது. இந்த காட்சி வானம் திறக்கப்பட தேவ தரிசனத்தை கண்டேன். அது எவ்வளவு மேன்மையான காரியம் பார்த்தீங்களா? வானம் திறக்கப்படுதல் அப்படின்றது உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை தேவன் திறக்கவிருக்கிறார். அந்த காட்சியை நீங்களே காணும்படியாக தேவன் செய்வார். இந்த வசனத்தை நீங்க அடிகோடிட்டு நீங்க ஜப்ப வாழ்க்கையில இருக்கும் போது கேட்கணும். எப்படி கேட்கணும்? அப்பா, எசேக்கியேலுக்கு எவ்வாறு வானம் திறக்கப்பட்டு தேவ தரிசனத்தை கண்டாரோ அது போல எங்களுடைய வாழ்க்கையும் புதிதாய் திறக்கப்பட்டு நாங்களும் தேவ தரிசனங்களை காணும்படியாக செய்யும் அப்படின்னு கேட்கும் போது நீங்கள் காணாத தரிசனங்களையும் தேவன் காணும்படியாக செய்வார். ஏதோ தரிசனம் அப்படின்றது நீங்க நினைக்கிறது வரக்கூடாது. என்ன, இப்போ கலெக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. தூங்கும் போது அப்படியே வரும். அம்மா இவங்க சொல்லுவாங்க, உங்களோட பிள்ளைகள்லாம் நேத்து எனக்கு தேவன் ஒரு பெரிய ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. அப்படியே கார்ல இருந்து இறங்கி வர ஒருத்தர் அப்படியே டோர் ஓபன் பண்றாரு, உள்ள இருந்து நான் வரமா. இப்போ எப்படி இருந்தது தெரியுமா?
ட்ரெஸ் போட்டு கோட் ஷூட் வந்து போட்டுட்டு உள்ள இருந்து அப்படியே இறங்கி வரேன், ஒருத்தர் டோர் ஓபன் பண்றாரு. இது கிடையாது தரிசனம். தேவன் தரக்கூடிய தரிசனத்தை உங்களால சில நேரங்கள்ல புரிந்து கொள்ள முடியாது. அதை புரிந்து கொள்ளணும்னாலும் தேவன்கிட்ட கேட்கணும். நீங்க ஏசப்பா தரிசனத்தை நீங்க எங்களுக்கு காட்டுறது மட்டும் போதாது, அதுக்கான அர்த்தத்தையும் என்ன பண்ணுங்க, ஊழியர் மூலமாவோ இல்ல வேத வசனத்தின் மூலமாவோ எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தெரியப்படுத்துங்க வேற, எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க, உள் ஆழங்களை விளக்குங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் அவர் என்ன பண்ணுவார், விளக்குவார். அதனாலதான் நீங்க எசேக்கியேல் 37 எடுத்து வாசிச்சீங்கன்னா அதாவது எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குல கொண்டு போறார். கொண்டு போயிட்டு இந்த எலும்புகள் உயிரடையுமா அடையாதான்னு சொல்லிட்டு எசேக்கியேலுக்கே ஒரு சந்தேகம் இருந்திருக்கும். ஆனாலும் தீர்க்க தரிசனம் உரைன்றாரு. உலர்ந்த எலும்புகளை திரளான சேனையாய் மாற்றினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் கண்ட தரிசனத்தை எசேக்கியேல் என்ன பண்ணார், தேவனிடம் கேட்டு வந்து தெரிந்து கொண்டார். அவர் உன்னே ஒண்ணுதான் சொல்லுவார் சில நேரங்கள்ல, பா காரியத்தை செய், நான் உன்னோடு இருப்பேன், என்ன செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், உன்னை மறைத்து நான் இடைப்படுவேன். அதை எசேக்கியேல் என்ன பண்ணாரு, விசுவாசித்தார். அதனால நடந்தது. நீங்களும் விசுவாசிங்க. தேவன் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறாருன்னா தேவன் என்ன பண்ணுவார், சில நேரங்கள்ல ஒரு அரண்மனையை காட்டுவார். இதெல்லாம் நடக்குமா, நாங்களே வந்து ஒரே வீட்டுல 2 கிச்சன் சொல்லிட்டு பிரிச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம், அரண்மனைலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணலாம், குழப்பத்துல இருக்கலாம். அப்படி நடக்குமான்னு கேட்டாலே உன்னுடைய வாயின் வார்த்தையின்படி ஆக கடவுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரண்மனை வாழ்வு இல்லாமா ஒரு சின்ன குடிசை ஒன்று காட்டுறேன், அதை தரிசனமா எடுத்துங்கன்னு தேவன் கொடுத்துருவாரு. நீங்க அப்படி இருக்கக்கூடாது. அரண்மனை காட்டுறீங்களாப்பா, ஆனா அரண்மனையாவே இருந்தாலும் அங்கேயும் நான் உங்களை சேவிப்பேன், அங்கேயும் நான் உங்களை என்ன பண்ணுவேன், உயர்த்தி கொண்டே இருப்பேன் அப்படின்னு இருக்கும் போது தேவன் அரண்மனையான வாழ்விலும் உங்களை சோர்ந்து போகும்படியா தேவன் ஒரு நாளும் செய்ய மாட்டார். அதான் தாழ்வானாலும் உயர்ந்தாலும் என்ன நிலை வந்தாலும் அவரை விட்டு விலகாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும். இந்த எண்ணம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் அரண்மனையின் ஒரு தரிசனத்தை காட்டினால் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, எங்களுக்கெல்லாம் நடக்குமான்னு கேட்க மாட்டீங்க. தேவன் காட்டினார்னு நடக்கும். ஆனா பிசாசு கூட காட்டுவான். எப்படி, பொருளாசைக்குள்ள உங்களை மயக்கணுன்றதுக்காக காட்டுவான். ஆனா ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கணும். அதனாலதான் தேவ தரிசனம் அப்படின்றது புரியாத புதிர். அதை புரிஞ்சு கொள்ளணும்னா ஆவிக்குரிய கண்கள் வேணும். இன்னும் ஒரு சில காரியங்கள் நம்ம எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 6:1 எடுத்து வாசிங்க. ஏசாயா 6:1. இதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் வந்து வீற்று இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் இருக்கும். அப்ப ஏசாயால இது சொல்லப்பட்டு இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவானுக்கு விரிவாய் காட்டுறார். விரிவாய் இந்த சிங்காசனத்தை பற்றி அவர் விளக்கி காட்டுறார். அப்ப இந்த தரிசனம் அப்படின்றது சிங்காசனத்தை குறித்ததான ஒரு தரிசனம். அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுடைய வாழ்க்கை மண்ணான வாழ்க்கையா இருக்கலாம், சிங்காசனத்தில் கொண்டு போகும்படியாக தேவன் செய்வார். அந்த தரிசனத்தை கேட்டு வாங்கணும். அங்க எசேக்கியேல் வானம் திறக்கப்பட தேவ தரிசனத்தை கண்டார். இங்க சிங்காசனத்தின் தரிசனம் அப்படின்னா தாழ்வானதல்ல, நீங்கள் உயரக்கூடிய வாழ்வு, அதை தான் தேவன் காட்டுகிறார். தேவன் உங்களோட வாழ்வை உயர்த்துவார், சிங்காசனத்தை உயர்த்துவார். சிங்காசனத்தை உயர்த்தும் போது இருதயத்தையும் மாம்சத்தையும் நாம் தாழ்த்த வேண்டும். நம்ம என்ன பண்ணுவோம், உயர்த்தும் போதுதான் பெருமை வந்துடும். பெருமை வரக்கூடாது. வெறுமையான நம்மை தேவன் பெருமைக்குள்ளாக நடத்த மாட்டார், அருமையாய் நடத்துவார். வெறுமை ஒரு நாளும் வரக்கூடாது. எவ்வளவு உயர்ந்தாலும் நான் எங்க இருந்தேன், தேவன் அங்கிருந்து என்னை எப்படி தூக்கி எடுத்தார், எந்த ஊழியர் மூலமா எங்களை நடத்தினார், ஊழியரை கூட மறந்துருங்க, ஐயாவை கூட மறந்துருங்க, எல்லாரையும் மறந்துருங்க. ஆனா தேவனை மறக்காதீங்க. எந்த காலத்திலையும் தேவன் என்ன பண்ணக்கூடாது, மறக்கவே கூடாது. ஏன்னா உங்களுக்கு என்ன ஒரு அந்த ஒரு வல்லமையான காரியத்தை கொடுத்துருக்காருன்னா, சிங்கத்தின் மேல் நடந்து வலு சர்பத்தையும் மிதிப்பாய், அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார்.
அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் செட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். என்ன? சிங்கத்தின் மேல் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய் அப்படின்ற ஒரு பெரிய மேன்மையான காரியத்தை நம்ம கிட்ட கொடுத்திருக்காரு. அது எப்ப முடியும்? சுய பலத்தால முடியாது. அவர் நம்மோடு இருந்தால் முடியும். அவர் நாமத்தை முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து அவர் என்ன பண்ணுவார்? காப்பாற்றுவார். அந்த எண்ணம் வரணும். அவருடைய நாமத்தை எப்படி நம்பணும்? முற்றுமா நம்பணும். அப்பதான் இந்த காட்சியெல்லாம் காட்டுவார். இந்த காட்சி அப்படின்றது ஏதோ ரிமோட் ஆன் பண்ணி 3-4 அழுத்தம் வர காட்சி அல்ல. இதை நீங்க ஜபத்துல இருந்தாதான் வரும். அதுவும் உறுதியா இருந்தாதான் வரும். மறுபடியும் வாசிங்க. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். யார பாக்குறாரு? இங்க மறைமுகமா இருக்கு. அங்க பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் இணைக்கப்பட்ட அந்த காட்சியை பாக்குறாரு யோவான். அததான் இங்க ஏசாயால மறைமுகமா சொல்றாங்க. வீற்றிருக்க கண்டேன், அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்ததுன்னா அங்க இருக்கிற ஆசீர்வாதம் நம்மையும் நிரப்புகிறதுன்னு அர்த்தம். இதுதான் ஆவிக்குரிய ஆழம். இன்னும் கூட நம்ம ஒரு சில காரியங்கள் மட்டும் இருக்கு. யாத்திராகமும் 24:10. யாத்திராகமும் 24:10. இங்க பாருங்க, இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நீல கல் இழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. அப்போ இந்த தரிசனம் அப்படின்றது தேவன், இங்க பாருங்க, நீலக்கல் அப்படின்றது முத்துக்கல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான முத்து தான் நீலக்கல். இப்போ இந்த நீலக்கல் பற்றி நீங்க புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா, இந்த முத்துக்கல்னு சொல்லிட்டு நான் ஒரு டாபிக் இருந்தேன். அது சில சூழ்நிலைகளால அந்த பாகங்களை எடுக்க முடியல முழுமையா. தேவனுக்கு சித்தமானா இந்த நீலக்கல் பற்றி ஒரு வேத ஆழம் இருக்கு. இந்த வரக்கூடிய நாட்கள்ல தேவன் எப்போ உங்ககிட்ட பேசுவாரோ அப்போ நான் உங்களுக்கு விளக்குறேன். இதை ஞாபகம் வச்சுக்குங்க. ஏன் அப்படின்னா, இப்போ அதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம இப்போ எடுக்கிற டாபிக்கும் இதுக்கும் இருக்காது, இணைக்கப்பட்டு இருக்காது. இது வேற டாபிக். அப்ப நீலக்கல் அப்படின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்படுதலை குறிக்குது. நான் உங்களுக்கு மேலோட்டமா ஒரே காரியம் மட்டும் சொல்றேன். அப்ப இந்த தரிசனத்தை அவங்க பார்த்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள், மோசே, ஆரோன், இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? தேவனோடு இணைக்கப்படுதலை அவங்க பார்க்கறாங்க. அப்ப நீலக்கல் அப்படின்றது ஒரு முன்னோட்டமா சொல்றேன், அவரோடு இணைக்கப்படுதலை குறிக்குது. அப்ப யாரோடு இணைந்து இருக்கணும்? தேவனோடு இணைந்து இருக்கிறோம். தேவன் எனக்கு தெரியும் அப்படின்றதுல பெருமையா இருங்க. தேவன் எனக்கு தெரியும், அவரை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்போ வருதோ அப்பதான் நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த தரிசனத்தை தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்ற எண்ணமும் வரும். சும்மா வெளிப்படுத்த மாட்டாரு. அந்த தரிசனத்தை அவர் வெளிப்படுத்தணும்னா, தரிசனம்னா என்ன, அது எப்படி தேவன் காண்பிப்பார் அப்படின்ற எண்ணமும் வரணும். 2 விஷயம் நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். இந்த நீலக்கல் அப்படின்ற அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 2வது விஷயம், தரிசனம்னா என்னன்னோ தேவன் பேச போறார். நான் இப்போ பேசிட்டே இருக்கேன். இந்த 2 விஷயத்தையும் வரக்கூடிய நாட்கள்ல தேவன் பேசு அப்படின்றார். ஒன்று, அந்த நீலக்கல் பற்றி தேவன் எந்த காலத்துல பேசுவார்னு எனக்கு தெரியல. ஒன்று. 2வது, தரிசனம்னா என்ன? நிறைய பேர் தரிசனம், சொப்பனம் இதுக்கு வித்தியாசத்தையே புரிந்து கொள்ளாம இருக்காங்க. தரிசனம் வேறு, சொப்பனம் வேறு. விஷன் வேற, ட்ரீம் வேற. இதை புரிஞ்சுக்கணும். வரக்கூடிய நாட்கள்ல தேவன் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். ஃபர்ஸ்ட் எசேக்கியேல் முக்கியமா நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? வானம் திறந்திருக்க தேவ தரிசனத்தை பார்க்கிறார். அதற்கு முன்பதாக யாக்கோபு சொல்றாரு, நான் உயிர் தப்பி பிழைத்தேன். அப்புறம் பார்த்தோம் ஏசாயா புஸ்தகத்துல அந்த சிங்காசனத்துல வீற்று இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். இங்க முக்கியமாக அந்த நீலக்கல் அப்படின்றது தேவனோடு இணைக்கப்படுதலை குறிக்கிறது. இன்னொன்று கூட எடுத்து வாசிங்க, தானியேல் 7:1. இந்த தானியேல் 7ஆம் அதிகாரம், இதற்கு முன்பதாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். தானியேல் 6ஆம் அதிகாரத்துல சிங்கங்களின் வாயிலிருந்து தானியேலை தேவன் காப்பாற்றினார். இந்த 7ஆம் அதிகாரம் ஃபுல்லாவே வெளிப்படுத்தின விசேஷத்தோட ஒரு பாகம்.
மறைமுகமா இருக்கும். 7 முழுக்க நீங்க வந்து வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தானியேலுக்கு தேவன் என்ன பண்றாரு, இறுதி காலத்துல என்னென்ன காரியங்கள் வந்து நேரிடும் சொல்லிட்டு ஒரு முக்கியமான காரியத்தை காட்டுறாரு. இதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல விரிவாக இருக்கும். இப்ப இந்த 7:1 மட்டும் வாசிங்க. தானியேல் 7:1. இப்ப நல்லா பாருங்க, இந்த இடத்துல சொப்பனமும் இருக்கும், தரிசனமும் இருக்கும். சொப்பனம் சில நேரங்கள்ல தொல்லையின் திரட்சியினால் வரும். அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த நாள் முழுக்க ஏதோ ஒரு சண்டை இருக்கும்னு வைங்க. நைட்டு தூங்கும் போதெல்லாம் யாரு கூட சண்டை போட்டுமோ அவங்க விட்டு விலகிற மாதிரி வரும். பொதுவா அப்படிதான். அவ்வளவுதான், நாளைக்கு காலையிலேயே பெரிய ஒரு சண்டையாக்கி அவங்க அம்மா வீட்டில் போயிட்டு விட்டுடலாம் அப்படின்ற எண்ணம்லாம் வரும். இதுதான் தொல்லையின் திரட்சியினால் பிறக்கக்கூடிய சொப்பனம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது வரும். அது கிடையாது. சில நேரங்கள்ல வித்தியாசமான சொப்பனம் வரும், அது உங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது. அது வேறு. தரிசனம் அப்படின்றது இப்ப நான் இங்க இருக்கேன், இப்ப நான் இருக்கும் போதே வரும். கண்கள் மூடி இருக்கும் போது வருவது சொப்பனம், கண்கள் திறந்திருக்கும் போது வருவது தரிசனம். இததான் அந்த ஒரு தரிசனம் சொப்பனம்னு டாபிக் நான் எப்ப எடுக்கிறேனோ, தேவன் என்னை எப்ப எடுக்க வைக்கிறாரோ அப்போ உங்களுக்கு விளக்கமா தேவனே விளக்குவார். இத பாருங்க, ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின இதுதான் முக்கியமானது. அப்போ தலையில் தோன்றுகிறது தான் தரிசனம். இங்க வரணும், கண்கள் திறந்திருக்கும் போது வரணும், பேசிட்டே இருக்கும் போது வரணும். அதுதான் என்னது, தரிசனம். தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். இப்ப நல்லா பாருங்க, இதுல மொத்தமாக 28 வசனங்கள் இருக்கு. இவ்வளவு நீங்க பயப்படாதீங்க, 28 வாசிக்க சொல்ல மாட்டேன். இறுதி வசனம் மட்டும் வாசிங்க. 27 28 வாசிங்க. சகல பேரும் அவருக்கு கீழ்பட்டிருப்பார்கள் அப்படின்றத இங்க சொல்றாங்க. யாருக்கு காட்டுறாரு, தானியேலுக்கு காட்டுறாரு. வெளிப்படுத்தின விசேஷத்துல இந்த ஒரு தரிசனம் தான் அங்க மேன்மையா இருக்கும். எல்லாரும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பார்கள். இங்க பாருங்க, வானத்தின் கிழங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். இததான் வெளிப்படுத்தின விசேஷம் மேன்மையாய் சொல்லுகிறது. அவருடைய ராஜ்யம் என்ன ராஜ்யமா, நித்திய ராஜ்யம். அப்ப நித்திய ராஜ்யத்தை குறித்த ஒரு தரிசனத்தை அவர் பார்க்கிறார். அது மட்டும் இல்ல, சில விதமான மிருகங்களை குறித்து அவர் என்ன பண்றாரு, பார்க்கிறாரு. நீங்க வீட்டுக்கு சென்று இந்த 7ஆம் அதிகாரம் ஃபுல்லா படிச்சு பாருங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த அந்தி கிறிஸ்துவின் வருகையை குறித்து இங்க வந்து மறைமுகமா இருக்கும். பிசாசு எப்படிலாம் என்ன பண்ணுவான், இறுதி நாட்கள்ல காரியங்களை நடப்பிப்பான்னு இருக்கும். இப்ப 28 வாசிங்க. அவன் சொன்ன வார்த்தை இதோடு முடிந்தது. தானியேலாகிய நான் என் நினைவுகளில் மிகவும் கலங்கினேன். யாரு, 3 வேளை ஜெபம் செய்து உறுதியா இருந்தவருக்கே தேவன் அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டின காட்சியும் தூதன் காட்டின காட்சியும் அவருடைய இருதயத்தை என்ன பண்ணிச்சான், ஒரு மாதிரி கலங்குற மாதிரி என்ன பண்ணிச்சான், செஞ்சிடுச்சான். அவருக்கே எப்படி இருக்கு, நமக்கு எப்படி இருக்கும், உறுதியா இருந்தவருக்கே. வாசிங்க. தானியேலாகிய நான் என் நினைவுகளால் மிகவும் கலங்கினேன். ஏன்னா அப்ப எப்படி இருந்திருக்கும் பாருங்க இந்த தரிசனம். இது ஆசீர்வாதமாவும் இருக்கும். ஆசீர்வாதத்துக்கு முன்பதாக ஒரு ஆபத்து வரும் பாத்தீங்களா, அதை தான் காட்டுறார். அதை காட்டும் போதுதான் என்னுடைய நினைவுகளால் நான் மிகவும் கலங்கினேன். ஆபத்தா ஏதாச்சும் ஒரு ஆபத்தா ஒரு விஷயத்த சொல்லும் போது நம்ம முகம் வந்து வேறுபடும் பாத்தீங்களா, அது போலதான் அவருக்கும் ஆச்சு. இந்த காரியத்தை என் மனதிலே ஏன் அவரோட மனதிலே வைத்து கொண்டாருன்னா, அவருக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. வரக்கூடிய நாட்கள்ல தேவன் யாரோ ஒருவரை தேர்ந்தெடுத்து முழுமையான காரியங்களை அவருக்கு வெளிப்படுத்துவார் அப்படின்னு தானியேலுக்கு தெரிந்திருந்ததுனால அந்த காரியத்தை என்ன பண்ணார், அவரோடு வச்சுக்கிட்டாரு. ஆனா யாருக்கு வெளிப்படுத்தினாரு,
யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல முழுமையாக வெளிப்படுத்தினார். ஒரு இறுதியா ஒரே ஒரு காரியம் மட்டும் இருக்கு, அதை மட்டும் வாசிச்சு முடிக்கலாம். அதற்கு முன்பதாக மத்தேயு 5:8 வாசிங்க. இது நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கு முழுக்குமே ரெண்டாவது காரியம் தான். ஃபர்ஸ்ட் அவரை சேவிக்கணும்னு பார்த்தோம். இது தேவனை தரிசிப்பதுல ஒரு முக்கியமான காரியம். மத்தேயு 5:8 அவ்வளவுதான், எல்லாத்தையும் சேர்த்து இந்த வார்த்தை அடங்கிடும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எசேக்கியேலா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், ஏசாயாவா இருக்கட்டும், மோசேவா இருக்கட்டும், இவங்க எல்லாமே இருதயத்துல சுத்தமா இருந்ததுனாலதான் தேவன் என்ன பண்ணாங்க, அவர்கள் தரிசித்தார்கள். தானியேலா இருக்கட்டும், யோவானா இருக்கட்டும், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நாங்களும் இருதயத்தில் சுத்தவான்களா இருக்கிறோம். தேவன் பரலோக காட்சி எங்களுக்கு காட்டுவார்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்துங்க. இல்ல உண்மையா, நீங்க உண்மையா இருக்கீங்கன்னா கைகளை உயர்த்துங்க. பயம் வந்துடும் சில நேரங்கள்ல, இருதயத்துல சுத்தம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இருதயத்துல சுத்தம் எப்ப வரும் அப்படின்னா, என்னுடைய குடும்பம் முழுவதும் தேவனால் கழுவப்பட்டு இருக்கிறது, அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போதுதான் என்ன ஆகும், இருதயத்துல சுத்தம் அப்படின்ற ஒரு உண்மை உங்களுக்கு மேன்மையா இருக்கும். இப்ப இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு பரலோக காட்சியில தேவனை தரிசிக்கணும் அப்படின்னா இருதயத்துல சுத்தம் மேன்மையா எழுதிக்குங்க. அந்த ஒரு காரியத்தை, இருதயத்தில் சுத்தம் இருந்தால் அவருடைய சமூகத்தை தினம் தினம் நம்மை தரிசிக்கும்படியாக தேவன் செய்வார். இப்ப இறுதியாக நான் சொன்ன பார்த்தீங்களா, அவருடைய நாமம் நம்முடைய நெற்றிகளில் எழுதப்பட வேண்டும். அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு முடிக்கிறேன். 22:4 வாசிங்க. அதுக்கப்புறம் 2 காரியம் சொல்ற முடிச்சிடலாம். 22:4 வெளிப்படுத்தின விசேஷம். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து. அப்ப சேவிப்பீங்களா? நம்ம எல்லாரையும் தான் நாம் தேவனை நித்தம் சேவிப்போம் சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்துங்க. அவருடைய தரிசனங்களை காண்போம் சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்துங்க. இறுதியா ஒரே காரியம், அது வாசிங்க. அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. 3வது காரியம், அவருடைய நாமம் நம்முடைய நெற்றிகளில் நித்தமா இருக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 3:12 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3:12. அவனை தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. இதுல பாருங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஏன்னா உங்களுடைய நெற்றிகள்ல எழுதப்பட வேண்டும் இருக்கு. நீங்களே எழுத முடியாது. நீங்க பாருங்க, நீங்க கரெக்டா எழுத முடியுமா? அவருடைய நாமத்தை சும்மா சொல்றேன், அதற்கு ஆவிக்குரிய அர்த்தங்கள் பல இருக்கு. அவர் தான் எழுதுவார். அவர் எழுதுவார், நீங்க அழிக்காம இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுடைய வாழ்க்கை அப்படின்ற நெற்றில அவர் எழுதுவார், அதை ஒருவராலும் அழிக்க முடியாது. அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒரு நாளும் வேள்விக்குள்ளாக தேவன் என்ன பண்ண மாட்டார், விடவே மாட்டார். ஒரு கேள்வியான வாழ்க்கையாக தேவன் என்ன பண்ண மாட்டார், விடவே மாட்டார். நம்மை தேவன் ஒரு விடையாக தான் மாற்றுவார். ஒருத்தவங்க கேள்வி கேட்கும் போது அப்படி நிற்க மாட்டோம், அதற்கு விடை அளிக்கும்படியாக தேவன் செய்வார். அப்போ அவர் தன்னுடைய கைகளால எழுதப்பட்ட வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அதுதான் மறைமுகமான அர்த்தம். அநேக பேர் ஒரு காரியத்தை பத்தி சொல்லுவாங்க, அது இன்னும் கூட குழப்பமா இருக்கு. உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தேவன் இன்று காலை எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தார். அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு முடிக்கிறேன். அதே வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1. 14:1. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரையும்
அப்போ இங்க உங்களுக்கு ஒரு கேள்விக்குறி வரலாம். அப்போ 1,44,000 பேர் தான் பரலோகத்துல தேவனோடு வீற்றிருப்பார்களா? நிறைய பேர் சொல்றாங்க நாங்க தான் அந்த 1,40,000. ஆனா இதுக்கு உள்ள ஆழங்கள் நிறைய இருக்கு. வேத மாந்தர்கள் இல்ல வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொன்னாங்க, என்ன சொல்லி சென்று இருக்காங்கன்னா எனக்கு தெரியல. தேவன் எனக்கு வெளிப்படுத்துன்னு உங்களுக்கு சொல்றேன். நல்லா பாருங்க. இதுல நீங்க கணக்குல கொஞ்சம் நீங்க ஆழமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆனா உங்களுக்கு விளக்குறேன், ஏன்னா தேவன் விளக்கும் போது அது தெளிவாய் புரியும். 1,44,000 இருக்குங்களா? 1 4 4. இந்த 4 + 4 நீங்க பாத்தீங்கன்னா அது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 4 4 8 + 1 9. 9 விதமான கனிகளும் யாருக்குள்ள நிறைந்து இருக்கோ அவருக்குள்ள இருப்பீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இதை இப்படியும் விளக்கலாம். 4 + 1 5. இப்போ 5 + 4 எவ்வளவு வருது? 9. அப்படியும் அப்படிதான் வருது. இன்னொரு பாருங்க, 4 - 1 இப்போ 3 வருதா? இப்போ 4 - 3 1. நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் சொன்ன 9 விதமான கனிகள். ஒண்ணுனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அந்த ஒருவர் தான் என்ன பண்ணியிருக்காரு? எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்காரு? 9 விதமான கனிகளும் யாருக்குள்ள நிறைந்திருக்கோ அவங்க தான் பரலோகத்துல என்னோட ஆளுகை செய்வார்கள். இதை ரொம்ப பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. என்ன பண்றாங்க? குழப்பத்திலேயே இருக்காங்க. அந்த குழப்பம் என்ன ஆகக்கூடாது? நமக்குள்ள இருக்கவே கூடாது. இன்னொன்னு கூட நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த 1 4 4 இருக்கு பாத்தீங்களா? 4 - 1 3. இப்போ இதை மைனஸ் பண்ணிட்டோம். இப்போ 4 இருக்கு. 4 + 3 7. 3 காரியம் 9 1 7. பரிபூர்ணமான தேவன் அந்த ஒருவர் உங்களுக்குள் வந்தால் 9 விதமான கனிகளால் நிரப்பப்படுவீர்கள். அப்பொழுது தேவனுடைய சன்னிதானத்தில் நீங்கள் வாசமாயிருப்பீர்கள். இதுதான் உங்களுக்கு தேவன் புரிய வைக்கணும்னு சொன்னாரு. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? 1,44,000 நாங்க தான் வாங்க. நீங்க சொல்லுங்க, அந்த ஒருவரை ஏற்றுக்கொண்டிருக்கோம். எங்களோட வாழ்க்கை பரிபூர்ணமா இருக்கு. 9 விதமான கனிகள் கலாத்தியர் 5 எடுத்து நீங்க வாசிச்சீங்கன்னா அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இது 9 எங்களுக்குள்ள இந்நாள் வரை நிறைந்தில்லனாலும் இனிமேட்டு நிறைந்துடும் அப்படின்னு சொல்லி உறுதியா சொல்லுங்க. 1,44,000 அப்படின்னு ஆட்கள் அல்ல, அவர் தரக்கூடிய ஆவிக்குரிய ஆழம். அதை புரிந்து கொண்டால்தான் இந்த வார்த்தை 22:4 இருக்கு பாத்தீங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 22:4. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். இததான் தேவன் சொல்றார். அவரை சேவிக்கும் போது இந்த 1,44,000 என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தரிசனத்துல காட்டுவார். தேவன் அப்படிதான் எனக்கும் காட்டினார். நான் உங்களுக்கு ஏதோ சும்மா சொல்லணும்னு சொல்லல. நான் அப்படி சொன்னா உங்களுக்கு குழப்பமாயிட்டு இருக்கும். தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இதை எப்படி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆவியின் வழி உண்மையாய் தேவர்களை, அதாவது தேவனை தேடுபவர்களாக இருந்தாங்கன்னா இது புரிஞ்சிடும். இந்த 3 விஷயங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவரையே சேவிப்போம். அவர் கொடுக்கிற தரிசனத்தை ஏற்றுக்கொண்டு ஏசப்பா எனக்கு அதை தெளிவுபடுத்துங்கன்னு கேட்போம். அப்படி கேட்கும் போது அவர் நம்மளுடைய வாழ்க்கையை நேர்த்தியா எழுதுவார். நாமம் நம்முடைய நெற்றிகளில் தரிக்கப்படுவது மிகவும் முக்கியமானது. தரிக்கப்பட்ட பிறகு நம்ம எப்படி இருக்கிறோம் அதுதான் முக்கியமானது. நம்ம அவருடைய நாமத்தை அழித்து வாழ்கிறோமா இல்லை பெற்றுக்கொண்டு வாழ்கிறோமா? அவருடைய நாமத்தை ஒரு நாளும் அழிக்காதீங்க. அவருடைய நாமத்தை பெற்றுக்கொண்டு வாழுங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நினைத்ததை விட பூந்தோட்டமாய் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். வெறும் பூவை கொடுக்கணும் அப்படின்னு கேட்காதீங்க, திரளான பூந்தோட்டமா மாத்துங்கன்னு கேளுங்க. அவ்வாறே தேவன் மாற்றி உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். கண்களை மூடலாம்.